அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களே, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் திருச்சி கிழக்கு மாவட்டம் மேற்கு தொகுதியின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்தவம். எல்லாரும் சொல்லுவோமா? ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்தவம். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் கிழக்கு மாவட்டம் திருச்சி மேற்கு தொகுதி சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேலுமாக இம்மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பிக்க விழா நாயகர்களாக வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், மேற்கு தொகுதி மக்கள் அனைவருக்கும் துவக்க நிகழ்வான இந்த நிகழ்வில் உங்கள் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவில் முதல் நிகழ்வாக துவக்க ஜெபம் தரங்கை வாசம் TELC சபை குரு ரெவரன் சாமுவேல் ஆபிரகாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயர் நம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் திருச்சி கிழக்கு மாவட்டம் மேற்கு தொகுதியினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேய்ப்பர்கள் உம்முடைய புகழை இந்த உலகிற்கு ஆண்டவரே சுவிசேஷமாக அறிவித்தார்கள். நாங்களும் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், அழைப்பு, பணி, ஊழியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் அப்படிப்பட்ட திருப்பணியை இந்த உலகம், இந்த இந்தியா, இந்த தமிழ்நாடு காண ஆண்டவரை நீர் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் அங்கங்களாக, உடன் பிறப்புகளாக ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல கூடி ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய, எங்களை சார்ந்த எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் வழிநடத்த எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை ஆண்டவரே சீரும் சிறப்புமாக நகழ்த்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய ஆண்டவரே பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும், தலைவரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இயக்கம், இந்த கூடுகை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து இந்த கூடுகையினுடைய தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய அருள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபத்தால் நிறைந்த இவ்வளாகம் இன்னிசையான தேவ பாடலோடு, துவக்க பாடலோடு துவங்க CSI இளையோர் அமைப்பை அன்போடு அழைக்கின்றேன்.
நமது கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருச்சி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய கிறிஸ்துவ நல்லிணக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் கரவொலி எழுப்பி நாம் அவர்களுக்கு அவரோடு கூட வந்திருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் திருமிகு எஸ் அடைக்கல்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எல்லோரும் கரவொலி எழுப்போம், சத்தம் கேட்கல. எமது பாசத்துக்குரிய மண்டல செயலாளர் எம் ஆண்ட்ரூஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து மாநில துணை அமைப்பு செயலாளர் பாஸ்டர் சாம்ராஜ் அவர்களையும் சகோதரர் ஜான்சன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிகழ்வாயினும் அதில் முதன்மை பெறுவது வரவேற்புரை. தமிழர்களின் சிறந்த பண்பாடான வரவேற்புரையை நிகழ்த்த உறையூர் பகுதி திருமதி தீபா ஜெனிஃபர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் மேற்கு தொகுதி கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்க அனைவரையும் இந்த பொன்மாலை பொழுதில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். நமது இயக்க தலைவர் முனைவர் எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்களின் நல்லாசியுடன் துவங்குவதில் பெருமகிழ்வு அடைகிறோம். தலைமை ஏற்க வந்திருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் திரு டி ஜேக்கப் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை வசிக்க வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு பி தன்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் அடைக்கலராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மாநில துணை அமைப்பு செயலாளர் பாஸ்டர் திரு சாம்ராஜ் அவர்களை வரவேற்கிறோம். மாநில துணை அமைப்பு செயலாளர் திரு ஜான்சன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மண்டல செயலாளர் எம் ஆண்ட்ரூஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் நற்செய்தி வழங்க காத்திருக்கும் அருள்பணி ரா பால்ராஜ் திருச்செலுவை சபை சோமரசம்பேட்டை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ரெவரன்ஸ் டி செல்வம் ஏஜி சர்ச் புத்தூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சபை குரு மறை திரு எஸ் சாமுவேல் அபிரகாம் அவர்கள் டிஎல்சி தரங்கைவாசம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ரிட்டையர்ட் ரெவரன்ஸ் எம்ஜே ராஜையா சிஎஸ்சி திருச்சி தஞ்சாவூர் டைசிஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு எஸ் மைக்கேல் ஆல்பர்ட் மணப்பாறை தொகுதி செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு மரியராஜ் ஒன்றிய மணப்பாறை செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு அருள் ஆரோக்கியம் மணப்பாறை அவைத்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருமதி சத்யா மலக்கோட்டை பகுதி செய்தி தொடர்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் திருச்சி மேற்கு தொகுதி மக்கள், கிழக்கு தொகுதி மாவட்ட சொந்தங்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என பேரன்புடன் வரவேற்கிறோம். நமது விழா ஆரம்பித்த நாளிலிருந்து, திட்டமிட்ட நாளிலிருந்து எந்த வெளியூர் சென்றாலும் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் என்று ஒரு தூண்டுகோல் கொடுத்து சிறப்பாக வடிவமைத்து கொடுத்து, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நாள் உசிலம்பட்டியில் இருப்பார், ஒரு நாள் மெட்ராஸில் இருப்பார், திடீர்னு பார்த்தா தரங்கம்பாடியில் இருப்பார், நான் மதுரையில் இருப்பேன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பான உத்தரவு போட்டு சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற வடிவமைத்து கொடுத்த நம்முடைய பாசத்துக்குரிய திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் பொருளாளர் எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் கரவொலி எழுப்போம். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைதுன்னா முதல் காரணம் அவரது, ரெண்டாவது இந்த ஸ்கூல் எச்எம்
நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் ஜோசுவா ஜெயக்குமார் தான். அவரோடு நல்லா கைத்தட்டோம். இந்த விழாவிற்கு இன்னும் சிறப்பாக மெருகூட்ட வகையிலே வருகை தந்திருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் திருமிகு டி வின்சென்ட் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரையும் நாம் கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்துவோம். நமது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு. சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவப்படுத்த நமது மேற்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர்களை நான் மாவட்ட அவைத் தலைவர் திரு டி ஜேக்கப் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நாம் அனைவருடைய கைத்தட்டல்களும் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். சிறப்பு செய்வது நாம் அனைவருமே. எனவே அனைவரும் கைத்தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நமது மாநில பொதுச் செயலாளர் திரு ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களுக்கு நமது சபரிமுத்து அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக மாவட்ட செயலாளர் திரு ஐ புஷ்பராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ரோசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் பி தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஹெலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அருள்பணி ரா பால்ராஜ் ஐயா ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க விக்டோரியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரெவரன் டி செல்வம் அவர்களுக்கு ரெவரன் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க விக்டோரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ரெவரன் டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக மறைதிரு எஸ் சாமுவேல் ஆபிரகாம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ராஜா ராபி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரிட்டையர்ட் ரெவரன் எம் ஜே ராஜையா அவர்களுக்கு பொன்னாடை ராமையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க லூடாஃப் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். ரைட் அண்ட் ஆர்ட்ஸ் ரெவரன் எம் ஜே ராஜையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க லூடாஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது மாநில இளைஞர் அணி செயலாளர் எஸ் அடைக்கலராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க செல்வி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். எம் ஆண்ட்ரூஸ் மண்டல செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஞான பிரகாசம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கு மாநில துணை அமைப்பாளர் அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க லூர்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். சகோதரர் ஜான்சன் அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் சகோதரர் ஜான்சன் மாநில துணை அமைப்பு செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி கிரேசி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக மாநில மாநில செயற்குழு உறுப்பினர் டி வின்சென்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஜோஸ்வா ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். சிறப்பு செய்தவர்களையும் சிறப்பை ஏற்றுக்கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் ஒரு தரம் கைத்தட்டுவோம். மாவட்ட பொருளாளர் திரு ஞான பிரகாசம் அவர்களுக்கு நமது
பள்ளி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திரு தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் அவர்களுக்கு பொன்னாடை, தேவதாஸ் சாமுவேல் அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். வாழ்த்துரை வழங்க ரெவரன் எம்.ஜே. ராஜையா சிஎஸ்ஐ ட்ரிச்சி தஞ்சாவூர் டயசஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வேளையில் நிகழ்விலே கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த அருளுக்காகவும் அன்போடு அழைத்த கிறிஸ்தவ நலன் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கின்றதாக அது காணப்படுகின்றது. கிறிஸ்மஸ் என்பது ஏதோ வரலாற்றிலே நடந்த ஒரு மிக முக்கியமான இடத்தை பங்களிக்கின்ற சொல்ல மிகையாகாது. கிறிஸ்மஸ் என்பது ஒரு சமயத்துக்குரிய பண்டிகை அல்ல, உலகில் வாழ் அனைத்து மக்களுக்கும் உரிய ஒரு மாபெரும் பண்டிகையாகும். இந்த உலகத்திலே அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாடிய ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆகும். ஏனென்றால் இந்த பண்டிகை உலகத்தில் வாழ் உள்மல்ல அனைத்து மக்களுக்கும் உரிய ஒரு மாபெரும் பண்டிகை. ஒரு சமயத்திற்கோ இனத்திற்கோ மொழிக்கோ நாட்டிற்கோ உரிய பண்டிகை அல்ல, மாறாக அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து மொழி பேசுகிற மக்களுக்கும், அனைத்து நாட்டின மக்களுக்கும் உரிய ஒரு மாபெரும் பண்டிகையாகும். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்பது நாடகம் அல்ல, கதை அல்ல, கற்பனை அல்ல. இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்த ஒரு மாபெரும் சரித்திர புருஷனுடைய சரித்திரமாகும். இதற்கு அடையாளமாக ஆதாரமாக சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் சரித்திரத்தை வரலாற்றை இரண்டு பிரிவாக பிரித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இந்த வரலாற்றை யாரும் அழிக்கவோ மறைக்கவோ மாற்றவோ முடியாது. 2000 ஆண்டுக்கு மேலாக பார்க்கின்றோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பார்க்கின்றோம். கிறிஸ்து பிறந்த இன்றைக்கு 2025 ஆண்டுகளை கழித்து வந்திருக்கின்றோம். கிபி இந்த மாபெரும் வரலாற்றை இதுவரைக்கும் மறைக்க முடியாது. மறைத்தால் உலகமே அது வேறு விஷயமாக அது மாறிவிடும். ஆகவே தான் இந்த பண்டிகை மிகவும் சிறப்புக்குரிய பண்டிகை. ஒரு சமயத்திலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் லண்டன் மாநகரில் தங்கியிருந்தார். அது ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம். உங்களுக்கு தெரியும், மேநாடுகளில் இந்த பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆலயங்கள், வீடுகள், எல்லா நிறுவனங்களிலேயும் மிகவும் வண்ண வண்ணான விளக்கு இங்கே ஒளியேற்றி வைத்திருப்பார்கள். மிகப்பெரிய ஆடம்பரங்களை பார்க்கின்றோம். ஆகவே தான் விவேகானந்தர் அங்கே தன்னுடைய சீடரோடு கூட லண்டன் மாநகரை பவனி செல்கின்றார். அப்போது சீடன் கேட்கின்றார் அவரை பார்த்து, ஏழ்மையாக பிறந்த இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரங்கள் தேவையா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்களாம். அப்பொழுது சொன்னாராம் விவேகானந்தர் சற்று யோசித்து விட்டு, இயேசுவின் ஆழமான உபதேசங்களை எடுத்துச் சொல்ல இந்த ஏற்பாடுகள் மிகவும் அவசியம் என்று சொன்னாராம். இயேசுவின் ஆழமான உபதேசங்களை எடுத்துச் சொல்ல இந்த ஏற்பாடுகள் தேவை என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இந்த அரிமான மாலை வந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ பண்டிகை கொண்டாடிவிட்டு போகின்ற பண்டிகை அல்ல, ஆண்டுதோறும் வந்து செல்கிற பண்டிகை அல்ல. நாம் உணர்ந்து செயல்படுகின்ற, பிறருக்கு அன்பை காண்பிக்கின்ற ஒரு மாபெரும் பண்டிகையாகும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காக கிறிஸ்து தன்னையே பலியாக கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமாகும். திடீரென்று தோன்றியது அல்ல. திடீரென்று குமாரன் பிறந்துவிடவில்லை. அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்ததான
ஒரு செய்தியை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயத்தக்க தரிசி அங்கே மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். ஒரு கன்னி கருவுருவாள், குமாரனை பெறுவாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ கதை அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இந்த கதை அல்ல, கற்பனை கதையும் இல்லை, இந்த உலகத்திலே நடந்த உண்மை. சொல்லப்போனால் லூக்காவில் பார்க்கின்றோம், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அகஸ்டனால் கட்டளை பிறந்தது. The first census was taken in the emperor period of Augustus Caesar. அகஸ்டஸ் சீசர் பற்றி நாம் சரித்திரத்திலே வாசிக்கின்றோம். உங்களுக்கு முதலாவதாக உலகத்திலே குடிமதிப்பு இந்த சென்சஸ் எடுக்கப்பட சொன்னால் அவருடைய காலத்திலே சரித்திர நிகழ்வோடு கூட இயேசுடைய பிறப்பை நாம் பார்க்கின்றோம். இயேசுடைய பிறப்பு தான் மிக முக்கியமான பிறப்பு என்று சொல்லி பார்க்கின்றோம். வரலாற்றோடு இணைந்து செல்கின்ற ஒரு மாபெரும் பிறப்பாகும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்வது சொன்னால் படித்தவர்களுக்கும் படியாதவர்களுக்கும் ஏற்ற வகையிலே செய்தி சொல்லப்படுகிறது. படித்தவர்களுக்கும் படியாதவர்களுக்கும் இயேசு பிறப்பை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் யார்? அவர்கள் படிக்காதவர்கள், நாகரிகம் பெற்றவர்கள், ஊருக்கும் உலகத்திற்கும் தொடர்பில்லாதவர்கள், மந்தை மேய்க்கின்றவர்கள் பார்க்கின்றோம். அவர்களெல்லாம் அங்கே கூட்டமாக ஆடுகளை மேய்த்துக்கொண்டு போவார்கள். இரவிலே வயல்வெளியில் அங்கே தங்கியிருப்பார்கள். அவர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் சொன்னால் அவர் புரிந்து கொள்ளும் வகையில் செய்தி சொல்லப்பட வேண்டும். ஆகவே தான் தேவதூதன் தோன்றுகின்றான். யாருக்கு? அங்கே மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள், இதோ உலகில் வாழ் அனைத்து மக்களுக்கும் உரிய சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பானது உலகில் வாழ் அனைத்து மக்களுக்கும் உரிய மாபெரும் ஒரு சந்தோஷமான செய்தியாகும். இந்த பாமரர்கள் படிக்காதவர்கள் புரியும் வண்ணமாக தேவதூதன் தோன்றி சொல்லுகின்றான். இரண்டாவதாக படித்தவர்கள் ஞானிகள் பார்க்கின்றோம். ஞானிகள் படித்தவர்களுக்காக என்ன சொல்கின்றார்? விண்மீனை பார்க்கின்றார்கள். வானில் ஒரு புதிய நட்சத்திரம் என்று சொல்லி அது என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிந்து கொள்கின்றார்கள். உலகில் வாழ் எல்லா தரப்பு மக்களுக்கும் இயேசு பிறப்பை புரிந்து கொள்ளும் வகையிலே, புரியாத ஒன்று அல்ல, அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் உயிர்ப்பும் மாபெரும் அற்புதமாகும். இந்த உலகத்திலே நடந்த மாபெரும் அற்புதம். ஒரு பிறப்பு ஒரு அற்புதம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அற்புதம். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சொன்ன போனால் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த பாவத்தை குறித்து நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏற்கனவே தெரியும் நமக்கு. இந்த பாவத்தை இழந்த மனு குலத்தை கடவுளோடு கூட அறுபட்டுப்பட உறவை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ளும்படியாக கடவுள் இயேசுவில் வெளிப்பட்டு தம்மையே பலியாக கொடுக்கின்றார். பாவத்தை வாழ்ந்து கொண்ட மனிதனை மீட்கும்படியாக சொந்த குமாரனை அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்புகின்றார்? உலகத்தை ஆள்வதற்காக அல்ல, பாராளுவதற்காக அல்ல, மாறாக இந்த மனு மக்களை மீட்பதற்காக, மீட்கப்பட வேண்டும். ஏன்? ஏதேன் தோட்டத்திலே கடவுளோடு கூட இருந்த அந்த உறவு நிலை அறுபட்டு போனது, பாவத்தின் விளைவாக அறுபட்டு போனது. மீண்டுமாக உறவு நிலை சரி செய்யப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆடு மாடு கோழி ரத்தங்கள் அல்ல, மனித ரத்தம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக தந்தார். ஒரே பலியாய், திருப்பலியாய், பான பலியாய் தன்னை உலகத்திற்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனுமக்களை மீட்டு கொண்டார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அது வண்ணமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்பு மறந்துவிடக்கூடாது. வந்தார், மீண்டுமாக அவர் வருகிறார். இரண்டாம் வருகையை நமக்கு அது வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பண்டிகையும் நமக்கு ஒரு ஆண்டை கூட்டிக் கொடுத்து கொண்டு வருகிறது. பிறந்து விடக்கூடாது. பண்டிகை என்பது சொல்ல நன்றாக சாப்பிட்டு விட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்குவது அல்ல, மாறாக இயேசு பிறப்பை மற்றவர்களுக்கு அது அறிவிக்க வேண்டும். நமக்கு மாத்திரம் அல்லது அனைவருக்கும் அறிவிக்கணும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக, நாம் பிறரை வளர்கிற அன்பின் அடிப்படையில், மறையில் வாழ்கின்ற அண்டை வீட்டுக்காரர்கள் நம்முடைய உறவு நிலை. யார் இவர்கள்? கிறிஸ்தவர்கள். அன்பாக பழகுகிறார்கள், பேசுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவத்துடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாங்கு ஆகும். கிறிஸ்துமஸ் பண்டிகை மாத்திரம் சொன்னே பிரியாணி கொண்டு கொடுப்பது மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவரோடு கூட இனிமையாக பழகுவது, ஆபத்தில் உதவி செய்வது, அவசரத்துக்கு உதவுவது தான் கிறிஸ்தவ அன்பாகும். இந்த அன்பை எங்கே பார்க்கின்றோம்? இயேசு பாலகன் நம்மையே கொடுத்தார்.
ஜீவனையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார், பகிர்ந்தளித்தார் தன் வாழ்க்கையை. எவ்வளவு வரைக்குமாக? உடலிலே கடைசி சுற்றத்திற்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு? இவ்வளவாய் இல்லையே இல்லை, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. த லாஸ்ட் பிளட் வாஸ் ஷெட், கடைசி சொட்டு ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அந்த வரைக்கும் உங்களுக்கு பண்ணார். தன்னையே பகிர்ந்த ஆண்டவருக்கு நாமே நம்ம பிறருக்கும் பகிர்ந்தளிப்பதன் மூலமாக, வாழ்வை கொடுப்பதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்கின்றோம். மீண்டும் சொல்கிற கிறிஸ்துவ பண்டிகை என்பது 25ஆம் முடிந்து விடுகிற பண்டிகை அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துமஸ். எப்பொழுது நம்முடைய மற்றவரோடு கூட கிறிஸ்துவின் அன்பை நாம் வழங்கும் பொழுது. அன்புக்குரிய நிறைவாக சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி நன்றாக நாம் அறிவோம். அவர் சொன்ன ஒரு கூற்று என்று சொன்னார், கடவுளை நேசிப்பதில் உண்டாகும் மகிழ்ச்சியை நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது அமைதியை உருவாக்கும் கருவியாக கடவுள் நம்மை மாற்றுவார். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். நன்றி. கேக்கை மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த கேக்கை பகிர்ந்து அனைவருக்கும் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் கைகளை தட்டி நமது கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்து பெருவிழா வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கைத்தட்டல்களை கொடுப்போம். இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிமையான இந்த கேக் வழங்கப்பட உள்ளது. எனவே அனைவரும் அதை வாங்கி உண்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம். மோனிஷா அவர்களின் கிறிஸ்து பிறப்பு பாடலுக்கான நடனம் நம் முன் அரங்கேற உள்ளது. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்து நடுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. அழகை அதிர்ந்து நடுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உலனையில் மிக சாந்தமாய். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உலனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் பெருமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமேல் உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். வேத வசனம் வாசிக்க, விவிலியம் வாசிக்க ஃபாதர் பால்ராஜ் திருசிலுவை சபை ஆர்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 8 தொடங்கி 14 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முன்கூட்டியே கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே நாம் அனைவரும் இணைந்திருப்பது நன்றாக இருக்கின்றது. இதைவிட ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் ஒரே தமிழினம் என்று ஒன்றுபடக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த கிறிஸ்துவே நம்மை இந்த ஒரே தமிழினமாக இணைக்க வேண்டும் என்று நான் கருத்தாய் விளைகிறேன். காரணம், நம்மை பிரித்தாள்வதற்கான சக்திகள் நம்மிடத்தில் பல உள்ளன. அப்படிப்பட்ட சக்திகளை நாம் வென்றாக வேண்டுமென்றால், வெற்றி கொள்ள வேண்டுமென்றால், நாம் ஒரே தமிழினம் என்ற இன உணர்விலே நாம் ஒன்றுபட வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் நாமும் ஒரு நாள் அடிமைப்பட்டு விடுவோம், நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் என்பது இந்த காலம் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளிலே உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு பிரெஞ்சு மொழி கதையானது இப்படி சொல்லுகிறது. ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தில் ஒரு சிறுவன் தோன்றுகிறான். அந்த சிறுவனுக்கு அந்த பாலைவனத்தில் ஒரு ஆசை ஏற்படுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை நான் பார்க்க வேண்டும்,
எப்படியாவது அந்த ஆட்டுக்குட்டியை நான் பார்த்து அதை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று விரும்புகிறான். சுற்றி முற்றும் பார்க்கிறான், யாரும் அவனுக்கு தென்படவில்லை. சற்று தூரம் நடக்கிறான். அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார். அவரிடம் கேட்கிறார், ஐயா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி தருவீர்களா என்று கேட்கிறான். அதற்கு அவர் சொல்லுகிறார், எங்கே பாலைவனத்தில் ஆட்டுக்குட்டி கிடைக்கும்? வேண்டுமென்றால் நான் உனக்கு ஒரு வரைபடத்திலே ஆட்டுக்குட்டியை வரைந்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். பரவாயில்லை, எனக்கு என்னுடைய உலகம் என்பது சிறிது. அந்த சிறிதான உலகத்திலே சிறிய ஆட்டுக்குட்டி மட்டுமே என்னால் வளர்க்க முடியும். ஆகவே உங்கள் வரைபடத்திலே சிறிய ஆட்டுக்குட்டியை வளர்க்க எனக்கு ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி படத்தை வரைந்து தாருங்கள் என்று சொல்கிறார். அவரோ ஒரு ஓவியர், ஒரு எழுத்தாளர். அவரும் ஆட்டுக்குட்டியை வரைவதற்கு பதிலாக ஒரு சின்ன செவ்வக பெட்டி ஒன்றை வரைந்து அவனுடைய கையில் கொடுக்கிறார். அவன் புரிந்து கொள்கிறான், இந்த செவ்வக பெட்டிக்குள்ளாக ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இந்த அந்த பெட்டிக்குள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு போதுமான உணவும் வைத்திருக்கிறார் என்று நினைத்து அதை பெருமையோடு எடுத்துக்கொள்கிறான். ஏன் உனக்கு ஆட்டுக்குட்டி பிடிக்கிறது? எத்தனையோ விலங்குகள் இருக்கிறதே என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், ஆட்டுக்குட்டிகளை நான் வயதாகி பார்த்ததே இல்லை. எல்லா ஆடுகளையும் வயதாவதற்கு முன்பாகவே உணவாகி விடுகிறது. நான் எங்கேயுமே ஆடுகள் வயதாகி இறப்பதை பார்ப்பதில்லை. மனிதர்களுக்கு உணவாகி விடுவதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே என் ஆட்டுக்குட்டியானது வயதாகி இறப்பதற்காக நான் வளர்க்கிறேன், அதை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த ஆட்டுக்குட்டி தான் செம்மறியாகி இயேசு. ஆம், 33 வயதிலே தந்தையாகி இறைவன் எப்படி ஆடுகள் இளம் பருவத்திலே அடித்து மக்களுக்கு உணவாக பயன்படுகிறதோ அதுபோல வாழ வேண்டிய வயதிலேயே இறைவன் அவரை பழியாக சிலுவையிலே கொடுத்து நம்மை மீட்கின்றார். அதைத்தான் பாஸ்டர் ஐயா அவர்களும் அழகாக சொன்னார்கள். ஆம், அப்படிப்பட்ட இயேசு நமக்கு பலியானார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும்? மகிழ்ச்சியோடு அமைதியாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். பிரிந்திருக்கிற சக்திகளுக்கு இடம் கொடாமல் நம்முடைய வருகின்ற தேர்தலிலே ஒன்றாக இணைந்து நல்லதொரு தலைவர்களுக்கு வாக்களித்து நமது உரிமையை பாதுகாப்போம். எதிர்காலத்தை நாம் எப்படியாவது தக்க வைத்து இயேசு என்ற மாபரனை இந்த உலகுக்கு அறிவிப்போம். இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. நன்றி, வணக்கம். தேவ செய்தியை, இறை செய்தியை நமக்கு வழங்க பாஸ்டர் செல்வம் ஏஜி சர்ச் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பிலே அதை பொறுப்பாளராக இருக்கிற மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை போதகர் பிதாக்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை புத்தூர் ஏஜி சபையின் சார்பிலே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசின அருமையான போதகர் ஐயா அவர்கள் இருவரும் மிக அழகாக கிறிஸ்து பிறப்பை குறித்து அழகாக உங்களுக்கு சொன்னார்கள். ஆகவே என்னுடைய வார்த்தை நான் சுருக்கமாக சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து சொல்ல இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உலக சரித்திர நாயகன். கிமு கிபி என்று சொல்லி உலகத்தை இரண்டாக பிரித்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உலக இரட்சகராக உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை இன்றைக்கு உலகம் எங்கிலும் சிறப்பாக 227 நாடுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை எது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் மாத்திரம்தான். மற்ற உலகத்திலே கொண்டாடுகிற பண்டிகை எல்லாம் ஒரு சில நாட்கள், ஏதோ ஒரு வாரங்கள் மாத்திரம்தான் கொண்டாடப்படும். ஆனா அந்த கிறிஸ்துமஸ் மாத்திரம் ஒரு மாதத்துக்கு முன்பாக, 2 மாதத்துக்கு முன்பாக உலகத்திலே பல பகுதியிலே பல நாடுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஏன் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக, சந்தோஷத்தை கொடுக்கிறாக. அது மாத்திரமல்ல, வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரே ஒரு காரணம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு நல்லவருக்காக அல்ல, பாவிகளாக இருந்த உங்களையும் என்னையும் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாறினபடியினாலே இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வார்த்தை சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு மேல உங்க வாழ்க்கையை வைத்து அவரோடு இணைந்து நீங்கள் வாழும் பொழுது உங்க குடும்பங்கள் செழிக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு சாட்சி நின்று கொண்டிருக்கிற நான். இன்னைக்கு அநேகர் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டுகளாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை இடுமுடி எடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்லுகிற 1986ஆம் ஆண்டுகளில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது ஒரு இந்துவாக இருந்து 4 ஆண்டுகள் எரிமேலை அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பல இந்து கோயில்கள், கேரளா சோட்டானிக்கரை, குருவாயூர், மருதமலை, சமயபுரம், பழனி, பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் காவடியெல்லாம் எடுத்து. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி வந்தபோது நான் தினத்தந்தி பத்திரிகை ஆபீஸிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்று தெரியாது. பல தெய்வங்களை நாடி ஓடி என்னுடைய பெற்றோர்கள் பல இடங்களுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள், எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நடந்த ஒரே ஒரு சம்பவம், ஒரு கிறிஸ்தவர் என்னோடு கூட பழகின ஒரு நண்பர், அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் நாசரத்தூர் பகுதியிலே இருக்கிறார். அவர் பெயர் மனோகர். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை நீ நம்பி இருக்கலாம், பார்த்திருக்கலாம், வணங்கி இருக்கலாம், ஆனாலும் ஒரே ஒரு முறை இயேசுவை மாத்திரம் நீ நம்பிப்பார் என்று சொன்னபோது அவரிடத்தில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போடா கிறிஸ்தவ நாயே, எனக்கு 1000 தெய்வங்கள் இருக்கு, எனக்கு உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னேன். ஆனாலும் அந்த சகோதரனுடைய அன்பு என் உள்ளத்தை தொட்டது. எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், கிறிஸ்துவம் என்றாலே அன்புள்ளவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு சமுதாயமே நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகிலே அன்பிலே கட்டப்படுவோம். அந்த சகோதரன் சொன்ன போது அவர் மீண்டுமா என்னிடத்தில் வந்து சொன்னார், நீ இயேசுவை நம்பிப்பார், எத்தனையோ தெய்வத்தை நீ நம்பி இருக்கலாம் என்று சொன்ன போது அவருடைய வார்த்தையின்படி சென்னை தூய அந்த வேப்பேரி என்கிற ஒரு இடத்துல என்னை தூய பவுலாலயத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது எனக்கு என்ன கிறிஸ்தவம் என்றால் தெரியாது, இயேசு என்றால் யார் என்று தெரியாது. 4வது வருஷம் பட்டை போட்டு சந்தனம் போட்டு இருமுடியெல்லாம் கட்டி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு காவி உடுத்து நான் போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே நான் நுழைந்த போது ஆண்டவருடைய வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஒரு விபச்சார ஸ்திரியை குறித்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தை மாத்திரம் என் இருதயத்தை தொட்டது. அதே இடங்களிலே நான் முழங்கால் பணியிட்டு, இயேசு உண்மையான தெய்வமாய் இருந்தால் என்னை சுகமாக்கட்டும் என்று சொல்லி அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய அறைக்கு நான் வந்தேன். அன்று இரவு அந்த சகோதரன் எனக்கு 91ஆம் சங்கீதம், அப்போ என்னன்னு தெரியாது, 91ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை எழுதி கொடுத்து, இதை படிச்சுட்டு நீ படு, ஆண்டவர் நிச்சயம் உனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னபோது அவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் அன்று முதல் எனக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்து இன்றை வரை இந்த வேத புஸ்தகத்தை சுமந்து இந்த திருச்சி பட்டணத்திலே மைய பகுதி புத்தூர் ஏஜி சபையிலே இன்றைக்கு ஒரு 600 பேத்துக்கு ஒரு போதகராக கர்த்தர் என்னை நிறுத்தியிருக்கிறார் என்றால் ஆண்டவராக இயேசு செய்த ஒரு நன்மை மாத்திரமே. வேதாகமத்திலே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக
பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்ந்த காலங்கள் 33 வருஷம்தான். அது கடைசியாக 3 வருஷத்திலே ஊழியம் செய்த போது மரித்தோரை எழுப்பினார், வியாதிகளை சுகமாக்கினார், அற்புதங்களை கர்த்தர் செய்தார், வல்லமையை நடப்பித்தார். அவரால் செய்யப்பட்ட காரியங்கள், மரித்து போன பாடைகளை தொட்ட போது உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உங்க மத்தியிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கள். இயேசு இல்லாம ஒரு பண்டிகை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அலங்காரம் நல்லது, ஆடம்பரம் நல்லது, வீட்டுக்குள்ளே குடிசை இருப்பது நல்லது. இயேசு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு ராஜா ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடினாராம், அவருடைய பிறந்த நாள். அப்பொழுது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ராஜா அழைப்பித்து நல்ல விருந்து கொடுத்து சிறப்பு பரிசுகளை கொடுத்தாராம். என்ன வேணும்னாலும் கேள், உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கீவுல நின்று ஜனங்கள் காத்திருந்து அந்த பரிசுகளை பெற்றுக் கொண்டாராம். அப்பொழுது ஒரு ஏழை, ஒரு குடியான், ஒரு மனிதன் அந்த ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா கேட்ட, உனக்கு என்ன வேணும் கேள், அதை நான் தருகிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா உங்களுடைய பொன்னும் உடைய பரிசும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் ஒரு முறை என்னுடைய வீட்டுக்கு வந்தால் போதும் என்று அவர் சொன்னபோது உடனே ராஜா, சரி எல்லாரும் பரிசு வாங்கி கொண்டார்கள், இவன் ஒருவன் தான் என்னை வீட்டுக்கு அழைத்திருக்கிறான், ஆகவே இவன் ஊருக்கு நான் போக வேண்டும் என்று எல்லாம் தயார் பண்ணுங்கள் என்று சொன்னபோது அதுக்கு முன்பாகவே அந்த மந்திரிமார்கள் மற்ற பிரதானிகள் எல்லாம் போய் அந்த இடத்தை பார்த்தபோது பாதைகள் சரியில்லை, விளக்குகள் இல்லை, சாலையில எந்த வசதியும் இல்லை, குடிநீர் ஒன்றும் இல்லை, ஒரு குடிசை போக வேண்டும் என்றால் வெகு தூரம். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ராஜா எப்படி போவார் என்று சொல்லி பாதைகள் அமைக்கப்பட்டது, குடிசைகள் பங்களாவாக மாறப்பட்டது, தெருவிளக்கு போடப்பட்டது, எல்லா அலங்காரங்கள் தெரு முழுவதும் பல மைல் தூரங்கள் ரோடுகள் போடப்பட்டு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ராஜாவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த மனிதனை அவர் ஆசீர்வதித்து சிறப்பு பரிசை கொடுத்தார். அவன் கேட்டது ராஜாவை மாத்திரம்தான் கேட்டான். ஆனா கொடுக்கப்பட்டது கூட தெருவிளக்கு, சாலை, குடிநீர் எல்லா வசதிகளும் கொடுத்தார்கள். எதற்கு நான் இந்த வார்த்தை சொல்கிறேன் என்றால், உங்க வாழ்க்கையிலும் இயேசுவை மாத்திரம் நீங்கள் நம்பி பாருங்கள். அவரே உலக இரட்சகர், பாவங்களை தீர்க்கிறவர், வியாதிகளை தீர்க்கிறவர், சாபத்தை மாற்றுகிற தேவன். நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகத்திலும் நெகேமியா புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம். ஆகவே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் இயேசுவுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்து என்னை கனப்படுத்தின அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர், நம் அனைவரின் பாசத்திற்குரிய தலைவர் முனைவர் எஸ். இனிகோ இருதயராஜ் அவர்களின் அன்பு வழிநடத்துதலில் பணியாற்றி வரும் மாநில பொதுச் செயலாளர் நமது பாசத்திற்குரிய அண்ணன் சகோதரர் ஜான் பிரகாஷ் எபினேசர் அவர்களை சிறப்பான சிறப்புரையாற்ற அன்போடு உங்கள் கை தட்டல்களோடு வரவேற்கின்றேன். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் திருச்சி கிழக்கு மாவட்டம் மேற்கு தொகுதியின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் ஜேக்கப் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களே, மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் தன்ராஜ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான கிறிஸ்துமஸ் செய்திகளை நமக்கு வழங்கி அமைந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருள் தந்தை பால்ராஜ் அவர்களே, ஏஜி சர்ச் புத்துரை சேர்ந்த போதகர் ஐயா செல்வம் அவர்களே, மறைதிரு ஐயா சாமுவேல் அப்ரகாம் அவர்களே, சிஎஸ்ஐயினுடைய திருமண்டலத்தினுடைய குருசேகர ஆயர் ரெவரன் எம்ஜே ராஜையா அவர்களே,
எங்களோடு வருகை புரிந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் அடைக்கலராஜா அவர்களே, மண்டல செயலாளர் ஆண்ட்ரூஸ் அவர்களே, துணை அமைப்பு செயலாளர்கள் போதகர் சாம்ராஜ் அவர்களே, ஜான்சன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் டி வின்சென்ட் அவர்களே, மேலும் இயக்கத்தினுடைய திருச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஞானப்பிரகாசம் அவர்களே, துணை அவைத்தலைவர் டாக்டர் ஏனோக் மதுரம் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஜோசுவா ஜெயக்குமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் ஜே மணிமேகலை அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் தாமஸ் அவர்களே, மாவட்ட சிஎஸ்ஐ பொறுப்பாளர் தேவதாஸ் சாமுவேல் அவர்களே, மாவட்ட டிஎல் அமைப்பாளர் ஜான் பாஸ்கர் அவர்களே, மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் புரொஃபசர் நவோமி நித்திலா அவர்களே, பகுதியினுடைய செயலாளர் சேவியர் அவர்களே, அருமைக்குரிய தொகுதி செயலாளர் அருமை தம்பி மணப்பாறை தொகுதியினுடைய செயலர் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களே, மணப்பாறை வந்திருக்கக்கூடிய சகோதரர் அருள் ஆரோக்கியம் அவர்களே, ஒன்றிய செயலர் மரியராஜ் அவர்களே, உரையுறை சேர்ந்த முன்னாளுடைய தொகுதி செயலாளரும் என்னுடைய இன்னும் சகோதரமான அருமை தம்பி ஜேம்ஸ் அவர்களே, மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கோஷம் போடலன்னா எப்படி? கிறிஸ்துமஸ் கேக் எப்படியோ அது மாதிரி ஏற்கனவே நம்ம கோஷம் தானே போட்டுருவோமா? ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. சூப்பர், அருமை அருமை. உண்மையிலேயே இன்று நாங்கள் அப்படியே பெருமையோடும் புலகாங்கியத்தோடு உட்கார்ந்துருந்தோம். நானும் அண்ணன் அலெக்ஸ் ராஜாவும் மேற்கு தொகுதியில் இன்று ஒரு வரலாற்று நிகழ்வு. கிட்டத்தட்ட 200க்கு மேலே மேற்கு தொகுதியில் கூட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பது என்று சொன்னால் சத்தியமாக நான் எதிர்பார்த்து வரவே இல்லை. நாங்கள் ஒரு 50 பேர் கூட்டுவாங்க அதிகபட்சம், நம்ம உள்ள ஹாலில் நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். இவ்வளவு கூட்டம் மேற்கு தொகுதியில் எப்படி அணைத்தார்கள், எப்படி வரவழைத்தார்கள், திரண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த பார்த்துட்டு தலைவர் அவருக்கு அலெக்ஸ் அண்ணன் இந்த உங்களுடைய கீழே உட்கார்ந்துருக்கிற மக்கள் கூட்டத்தையும் மேடையில் உட்கார்ந்த கூட்டத்தையும் போட்டு, அண்ணன் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 8 பார்த்துட்டு போங்கண்ணே, சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் செய்தியாக போட்டார். இது யாருமே சொல்லி, இது எங்களுள் ஏற்பட்ட உணர்வு. ஒரு அருமையான கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரி செல்வி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அருமையாக உழைத்திருக்கிறார். உண்மையிலே அவரோடு இணைந்து உழைத்த இந்த மேற்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய மேற்கு தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகள், அக்கா மணிமேகலை ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் திருச்சி கிழக்கு மாவட்டத்தை மேற்கு தொகுதியை சேர்ந்தவன் நான். இது என்னோட தொகுதி, என் கூட்டம். அதே மாதிரியே அண்ணன் ஜான்சனுக்கும் சாமுக்கும் என்ன இதுதான், இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் நாங்கள். உண்மையிலேயே நாங்கள் பெருமையோடு நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இனிகோ அண்ணன் அவர்கள் கிழக்கு தொகுதியிலேயே விட்டுட்டு மேற்கு வந்துடலான்னு கூட நினைப்பார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நிறைய பேர் புதுமுகளை பார்க்குற மாதிரியே தோணுது. அது ஒரு சைக்காலஜி ஃபீலிங்கான்னு தெரில. கிறிஸ்துவ எனக்கு கூட்டத்துக்கு இந்த கூட்டம் தான் எனக்கு முதல் கூட்டம், இப்போ தான் இதை பற்றி கேள்விப்படுறேன், இன்னைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் உட்கார்ந்துல கை தூக்குங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. பரவாயில்ல. அப்போ எல்லாம் பெரும்பாலானவங்க என்ன பண்ண போறீங்க? நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசலான்னு நினச்சேன். புதுசாக இருந்தால் புதுசாக பேசுவோம். எல்லாம் நம்ம பழைய ஆட்கள் தான், நம்ம கதையை கேட்டவங்க தான், அதனால் வேறு ஏதாவது புதுசாக பேசுவோம் அப்படின்னு. உண்மையிலே இந்த மேற்கு தொகுதி மேற்கு தொகுதி ஒரு எழுச்சியான ஒரு தொகுதி. 2017 இந்த மேற்கு தொகுதி தொடங்குகின்ற பொழுது சகோதரி செல்வி இருக்கின்ற அந்த பகுதி, நம்முடைய அருமை ஜேம்ஸ் இருக்கின்ற பகுதி, தம்பி லூர்துராஜ் இருக்கிற பகுதி, இந்த பகுதி உறையூர் பகுதி. திருச்சி கிழக்கு மாவட்டத்திலே 2017 இயக்கம் துவங்குகின்ற பொழுது வலுவான பகுதி எது என்று சொன்னால் உறையூர் பகுதி தான். அந்த கிறிஸ்துமஸ் விழா எனக்கு ஞாபகம் வருது. 2018
முதலில் உறையூர் பகுதியிலே வார்டு வார்டா வட்டச் செயலாளர்களை போட்ட தொகுதியும் உறையூர் பகுதி தான். ஏன் என்று சொன்னால் அப்பொழுது இந்த உறையூர் தொகுதியினுடைய செயலாளர் இருந்தவர் அருமைக்குரிய சகோதரர் அந்தோணிசாமி அவர்கள். அவரும் நானும் கருமண்டபம். அடிக்கடி ஜேம்ஸ் விடவே மாட்டாப்ல, வாரம் அங்கே விட்டுருவாப்ல. ஆனால் 47வது வார்டு 48வது வார்டு அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் வாரம் வார்டு வைஸாக மீட்டிங்கு. வார்டில் 20 பேரை போட்டு மிக சிறப்பாக செயல்பட்ட பகுதி. கிறிஸ்துமஸ் விழாக்கள் 2018 5-6 வேனில் அங்கேருந்து ஆட்களை கூட்டி கொண்டு வந்து நமது 2018 கிறிஸ்துமஸ் பெருவிழாவை மிக சிறப்பாக நடத்திய பகுதி நம்முடைய உறையூர் பகுதி. எனவே அந்த உறையூர் பகுதியை சார்ந்த திருச்சி மேற்கு மாவட்டம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு மிகவும் புத்துணர்ச்சியோடு இந்த இயக்கம் வளரும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு காரணம். எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா நல்ல செய்தி விரைவாக கிடைக்கும் உங்களுக்கு. நடக்கக்கூடாது, எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ நேயத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. இந்த இயக்கம் தொடங்கினது எப்படி தெரியுமா? ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் தான். இந்த இடம் எனக்கு வந்தோட ஒரு ஞாபகம் வந்துச்சு. 2018 பிப்ரவரி மாதம் தான் திருச்சி கிழக்கு மாவட்டம் தொடங்கணும். நம்முடைய இந்த அருகிலேயே நம்மளுடைய சிலைகள் அருமையான ஒரு சிலை ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. யார் திரும்ப சிலை? ஐயா சீகன் பாலோட சிலை. ஜெர்மனி தேசத்திலேருந்து இங்கே வந்து தமிழை கற்று முதலில் வேதாகமத்தை அச்சடித்த மகத்தான ஒரு மிஷினரி. அந்த சீகன் பால்க் அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு தலைவர் வந்து தான் திருச்சியில் இயக்கத்தை தொடங்கினாரு. இன்றைக்கு மேற்கு தொகுதியிலும் இதே இடத்திலே, இதே மண்ணிலே, இதே புனித மண்ணிலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நமக்கும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், தலைவர் கலைஞர் வந்து நம்ம இனியோ அண்ணன் தலைவர் வந்து அப்பா என்று தான் அழைப்பார். அவருக்கு ஒரு ஆசை, ஒரு கிறிஸ்துமஸ் விழா நம்ம நடத்துவோம் அப்படின்னு தலைவர் கலைஞர் ஐயாட்ட போய், ஐயா ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும், வரீங்களா, ஏற்பாடு பண்ணியா அப்படின்ட்டார். நம்ம அண்ணன் உடனே அப்போ சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட கத்தோலிக்க பேராயர் சின்னப்பாண்டவர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட போய், அவர்கிட்ட நம்ம நெருங்கிய நண்பர் நம்ம அண்ணன், ஐயா பிஷப் நீங்கள் வரணும், ஒரு கிறிஸ்துமஸ் விழா நம்ம நடத்துவோம் கிறிஸ்தவர்களாம் சேர்ந்து. யாரை கூப்பிட போறீங்க பிஷப் கேட்குறாரு. நம்ம முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவை கூப்பிட்றோம். திமுகவாக வர்றப்ப சரியாக வராது, அதுக்கு வந்து நான் கலந்துக்கிட்டால் நல்லா இருக்காதே, ஏதாவது ஒரு இயக்கமாக பண்ணுங்க அப்படின்னாரு. இயக்கமாக நடத்துங்க, நம்ம கலந்துக்கலாம். இவர் உடனே அண்ணன் உடனே தலைவர் கலைஞர்கிட்ட போய், ஐயா இயக்கமாக நடத்தணுன்றாங்க. ஆமையா நடத்தியா, என்னையா இயக்கம் நடத்துறது, நீ தான் பொழுதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கில்ல, கிறிஸ்தவங்கிற பேரை வச்சு கிறிஸ்தவ இயக்கம் நடத்தியா அப்படின்னாரு. சரி, நேராக இவர் போனார். கிறிஸ்தவ இயக்கம்னு பேர் வைக்க சொல்லிட்டாரு கலைஞர் ஐயா அப்படின்னா, நம்ம பேராயர் என்ன சொன்னார், அது மொட்டையாக இருக்கு, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க, அதனால கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம்னு பேர் வைங்கன்னார். நமது மயிலை முன்னாள் பேராயர் வச்ச பேர் தான் என்ன பேர், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம். அன்றைக்கி தான் ஞானசானம் கொடுத்தார். இயக்கம் தொடங்கியாச்சு. தலைவர் கலைஞர் வரேன்ட்டாரு, நம்ம பிஷப் வரேன்ட்டாரு. நம்ம அண்ணன் போய், ஐயா பிஷப் வரேன்ட்டாரு, நம்ம நிகழ்ச்சி நடத்தணும் யானை. கலைஞர் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். என்னையா என்னை காலி பண்ணுறதுக்கே வந்திருக்கா நீ, போயா அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார் மேலே. அண்ணனுக்கு ரொம்ப குழப்பம். என்னையா அது, இவர் தான் நடத்த சொன்னார், இயக்கத்தை நடத்தினா பேர் போட்டு வந்து எல்லாம் வந்துட்டோம், கோச்சிக்கிறாரு, என்னையா விஷயம், யாருக்கும் புரியல, ஏன் கோச்சிக்கிறாரும் புரியல. அப்புறம் மெதுவாக போய், என்னப்பா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், யோ நீ பேராய சின்னப்பா கூப்பிட்டுட்டீன்னா அவங்களாம் கத்தோலிக்கிறியா, கன்னியாகுமரி திருநெல்வேலியெல்லாம் போய் பாரு, யார் இருக்கா, சிஎஸ்ஐக்காரங்க இருக்காங்க. நீ தாராபுரம் கரூர் பக்கம் போய் அங்கே போய் பாரு, கோயம்புத்தூர்ல சிஎஸ்ஐக்காரங்க இருக்காங்க. நீ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்கள கோச்சிக்க மாட்டாங்களா கேட்டப்போ தான், அப்போ தான் அவருக்கே நம்ம அண்ணனுக்கு தோணுச்சு, ஓஹோ இவ்வளோ பேர் இருக்காங்களா, எல்லாத்தையும் கூப்பிடணுமா, எல்லாத்தையும் கூப்பிடியான்ற பொழுது தான் முதலாக 2010ஆம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்லாது தென்னிந்திய திருச்சபை, தமிழ் சுவிசேஷ திருச்சபை, பெந்தகோஸ்து அமைப்புகள் அனைவரும் ஒன்று கூட்டி நாம் நடத்திய முதல் கிறிஸ்துமஸ் விழா
2010 பிரம்மாண்டமாக நடைபெற்று மகத்தான வெற்றி பெற்றது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து அனைத்து திருச்சபையிலும் கூட்டியிருக்கோம். கிறிஸ்தவ நல்ல எனக்கு மேடையில மட்டும்தான் அனைத்து திருச்சபைகளும் சாதிகளும் சபையிலும் கடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அப்படியே நல்லா பாருங்க, இந்த மேடையில பாருங்க. அருட்தந்தை கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த நம்முடைய ஃபாதர் இருக்காங்க, டிஎல்சி பேராயத்திலிருந்து வந்திருக்காங்க, சிஎஸ்ஐ பேராயத்தை சேர்ந்த நம்ம ஆயர் வந்திருக்காங்க, பெந்தகோஸ்தேயோட ஏஜி சர்ச்சை சேர்ந்த அருமைக்குரிய பாஸ்டருக்கு வந்திருக்காங்க. கிறிஸ்தவ நாயக்க மேடை எல்லாத்தையும் இதை பார்க்கலாம். நீங்க நம்ம நடத்த போறோம். இன்னைக்கு டிசம்பர் 20 திருநெல்வேலியில ஒரு மாபெரும் கிறிஸ்துமஸ் மாநாடு முதலமைச்சர் தலைமையில் நடக்குது. யார் யார் திரும்ப வரா? கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக நம்முடைய கர்தினால் வருகிறார் ரோமிலிருந்து. சென்னை மயில உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் வருகிறார். நம்ம அருமைக்குரிய பாசத்திற்குரிய தலைவர் அவர்கள் நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய கடும் பணிகளுக்கு மத்தியிலும் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கின்ற அன்பு தலைவரை நாம் கரம் கொண்டு வரவேற்போம். தலைவருக்கு நிக்க கூட நேரம் கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக இங்க வந்திருக்கிறாரு தலைவர். அவருடைய சிறிய வாழ்த்து உரைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடரும். யார் இதா? யார்? சரி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய மேற்கு தொகுதி சார்பாக நடைபெறுகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் தலைமையேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் ஜேக்கப் அவர்களே, மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களே, மாவட்ட செய்தி தொடர்பாளர் செயலாளர் தன்ராஜ் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே அருமையாக உரையாற்றி வந்திருக்கிற மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஜான் பிரகாஷ் வினேசன் அவர்களே, பாசத்திற்குரிய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் அடைக்கல்ராஜ் அவர்களே, மண்டல செயலாளர் ஆண்ட்ரூஸ் அவர்களே, சாம்ராஜ் அவர்களே, ஜான்சன் அவர்களே, வின்சென்ட், உறையூர் பகுதியினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய தம்பி ஜேம்ஸ் அவர்களே, மணப்பாறையிலிருந்து எப்போதும் இயக்கத்திற்காக அருமையோடு உழைத்து கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தம்பி மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களே, அருள் ஆரோக்கியம் அவர்களே, மரியராஜ் அவர்களே, இங்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அருள்பணி ஐயா ரா பால்ராஜ் அவர்களே, ஏஜி சர்ச்சினுடைய ரெவரண்ட் ஐயா போதகர் செல்வம் அவர்களே, டிஎல்சியினுடைய குருனுடைய தலைவர் மரி திரு சாமுவேல் அப்ரஹாம் அவர்களே, இன்னும் அண்ணன் ஞானப்பிரகாசம் அவர்களே, ஏனோக் மதுரம், ஜோஸ்வா ஜெயக்குமார், மணிமேகலை, தாமஸ், தேவதாஸ் சாமுவேல், ஜான் பாஸ்கர், ப்ரொஃபஸர் நவோமி, நித்திலா, ஜேவியர், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மாவட்ட துணைச் செயலாளர் இ செல்வி உள்ளிட்ட இங்கு வருகை தந்திருக்கிற எனது அருமை கிறிஸ்தவ சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் நம்ம கிறிஸ்துமஸ்ன்னு சொன்னாலே நம்ம தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரோம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் தான் எப்போயுமே கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே நமக்கு தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளை கிறிஸ்துமஸினுடைய நிகழ்ச்சிகளை அனைத்து மத தலைவர்களோடு இன்னைக்கு அனைத்து மத தலைவர்களோடு நம்ம அது மட்டும் இல்லை சமுதாய தலைவர்களோடு நம்மை அரவணைக்கின்ற அரசியல் தலைவர்களோடு இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம நடத்திட்டு வரோம். வருஷமாக நடத்திட்டு வரோம். இந்த வருஷம் திருநெல்வேலியில் அண்ணன் எனக்கு முன்னாடி பேசின ஜேபி அண்ணன் சொன்னார், இந்த திருநெல்வேலியில் கர்தினால் வராங்க, 2 நம்மளுடைய ஆர்ச் பிஷப் வராங்க, சிஎஸ்சி பிஷப், பெந்தகோஸ்தே சார்ந்த ஐயா பால் தினகரன் வராங்க, மோகன் சி லாசரஸ் வராங்க. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் 2 ஆதீனங்கள்
2 இஸ்லாமியத்தினுடைய இமாம்கள். இவங்களெல்லாம் வர வைத்து நாம் டிசம்பர் 20ஆம் தேதி திருநெல்வேலியிலே மிகப்பெரிய ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நடத்த இருக்கிறோம். ஏன் இப்படி நடத்துகிறோம் சொல்லுங்க? யாராவது எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற ஒரே உணர்வோடு நடத்துகிறோம். உங்களை போல சின்ன பசங்க பேசுறதாயா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அருமையான கூட்டம். நான் இவ்வளவு இப்பயும் இன்னொரு இடத்துல பேசிட்டு இன்னும் 2 இடத்துல பேசிட்டு 3ஆவது இடமா இங்கே வரேன். அருமை தம்பி, இனிமேல் தமிழ்நாடு எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் பாசிசத்துக்கு அடிபணியாது. எத்தனை நடிகர் வந்தாலும் நீங்களாம் உண்மையா இருப்பீங்கப்பா, போங்கப்பா. என்னன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நீ பார்த்தான் இங்கே தமிழ்நாட்டில் எப்படியாவது மதக்கலவரத்தை உருவாக்கிடணும். முதல்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. பிஜேபிக்காரனை என்ன பண்ணால் ஏடிஎம்காரனை போட்டு வளைச்சி போட்டான். நம்ம அரசியல் பேசிடுவோம் டைரெக்டாக. கிறிஸ்மஸ் செய்தியில் அந்த வரவங்க ரெவரண்ட்லாம் பேசுகிறோம், நான் டைரெக்டாக அரசியல் பேசிடுறேன். என்ன பண்ணுறான்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்க, எப்படி சூழ்ச்சி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கங்க. என்ன சூழ்ச்சின்னா, இந்த தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அவங்க வரணும். யார்? பிஜேபி. எதுக்கு வரணும்? மக்களை பிரிக்கணும். எதுக்காண்டி பிரிக்கணும்? அப்போ தான் நம்ம வர முடியும், ஆட்சியை அமைக்க முடியும். அதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா முதல் வேலையாக ஒன்றொன்னா பார்க்குறான். ஜாதி ரீதியாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்தான். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு போய் அவங்க கட்சி தலைவராக போட்டான். அந்த மக்களெல்லாம் சேர்த்தான். அப்புறம் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை கொண்டு போட்டான். அந்த மக்களெல்லாம் இணைக்க பார்த்தான். அப்புறம் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் போட்டான். அந்த மக்களெல்லாம் இழுக்க பார்த்தான். அப்புறம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டான். அவங்களெல்லாம் இழுக்க பார்த்தான். இப்படியே ஜாதி ரீதியாக பார்த்தான். எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. திருப்பி எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஜாதி ரீதியாக பிரித்து பார்த்தோம், ஒன்று சேர்ந்துக்கிறான். இவங்களை எப்படி மறன்றதுனே தெரில அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தாங்க. அப்புறம் மத ரீதியாக இப்போ என்ன பார்க்குறான்? மத ரீதியாக என்ன மாதிரி? இந்து இஸ்லாமியர்கள் என்கின்ற அந்த வேறுபாடை பிரித்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கோ அங்கெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கி மக்களை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தான், என்னடா இவங்க பெரியாரை கடவுளே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அவரை போய் தலைவராக வச்சு கும்பிட்றாங்க. அது யாரா கும்பிட்றான்னு பார்த்தா இந்துக்களும் கும்பிட்றான், பெரியார் எங்கள் தலைவருங்கிறான். கிறிஸ்தவர்களும் பெரியார் எங்கள் தலைவருங்கிறாங்க. பாய்களும் முஸ்லீம்களும் எங்கள் தலைவர் பெரியாருங்கிறாங்க. யாரா இவங்க காட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறான்? இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவங்களையும் என்னதான் செய்கிறது இதில் அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை கொண்டு வந்தான். என்னது? ஓட்டா போடுறீங்க, ஓட்டு இருந்தால் தானே போடுவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா? உன் ஓட்டு ஒன்றுமே இல்லைடா, இனிமேல் தான் புதுசாக ஓட்டு போடணும் அப்படின்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்மு கொடுப்பாங்க, செத்து போனவங்களை நீக்க சொல்லுவாங்க, வீடு மாறி இருக்கும், அட்ரஸை மாற்றிட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நமக்கு தெரியும், தேர்ந்தெடுத்துக்குவோம். கரெக்டாக? இதுக்கு தான் ஒரு ஃபார்மை கொடுத்து ரிவிஷன்னு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டான்? உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லைடா, உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இல்லை, இனிமேல் என்ன பண்ணோம்? புதுசாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி சரிடா புதுசாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நாங்கள் சேர்க்குறோம், சரி வேணா ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். என்ன தொலைகிறது? உங்களெல்லாம் ஒன்றிய அரசில் எல்லா பையனும் வட மாநிலக்காரன்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து பிஜேபி ஆட்சியை நிறுவிட்டான், வேறு வழி இல்லை. சரி நாங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தரோன்னு ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம். ஃபார்மை வாங்கி பார்த்தா என்னென்னலாம் தெரியுது? 2005 எங்கடா ஓட்டு போட்டேன்னு கேட்குறான். நேற்று சாப்பிட்டது என்னன்னு நமக்கு தெரியாது. நேற்று பிரியாணியா இல்லையே, மட்டனா சிக்கனா ஏதோ ஒன்று போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2005 எங்கடா ஓட்டு போட்டேன்னு கேட்குறான். ஐயா இந்த இடத்துல தான் எப்பயும் ஓட்டு போடுவோம் காலகாலமாக. அந்த ஸ்கூலு இஆர்ஐ ஸ்கூலு ஏதோ ஒரு ஸ்கூல் சொல்கிறோன்னு வச்சுக்க, அதுக்குள்ள பாகம் என்னன்னு கேட்குறான். இதுக்கு நாங்கள் பேசாமல் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி கூட பாஸ் ஆகிருக்கலாம் ஐயா,
ஒரு ஃபார்மை இவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் கேட்குறியடான்னு சொல்லி நம்ம உண்மையிலே அதில் எதுக்கு தெரியுமா கேட்குறான்? உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், உங்கள் தாத்தா சர்டிஃபிகேட் இருக்கா? ஏன்டா என் சர்டிஃபிகேட் நீ தானே கொடுத்த, என் சர்டிஃபிகேட் நீ தான்டா கொடுத்த ஸ்கூலில், அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கிறேன்டா, அது வேணாம், உங்கள் தாத்தா சர்டிஃபிகேட் கொடுங்க. உங்கள் அப்பா எங்கேயோ ஓட்டு போட்டாராமே, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுறாங்களாம். இப்படிலாம் கேள்வி கேட்குறது எதுக்கு தெரியுமா? பார்ப்பாங்க, படித்தவங்க ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கடா நீங்களும் உங்கள் பாமும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த 11ஆந்தேதி டிசம்பர் 11ஆந்தேதி இந்த லிஸ்ட்டு விட போகிறாங்க. அதோட முடியுது. இப்போ புதுசாக ரிவைஸ் பண்ணி விட்ருக்காங்க. இந்த இது முடித்த உடனே பாருங்கள், வேணும்னா தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல நமக்கு ஓட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 6,36,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. 1 கோடி பேரை நீக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். 1 கோடி பேரை நீக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். இந்த வேலை தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். சரி வாடா பார்த்துடலான்னு எல்லாரும் நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் பார்த்தான் இது பத்தாது போல். ஏன்னா எல்லாரும் எங்கேயாச்சும் பிஜேபி மட்டும் நமக்கு எதிராக இருக்குன்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த தடவை ஒரு வேளை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பிரச்சனையை கிளப்பிட்டான். எங்கடா கிளப்பிட்டான்? திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்களா? எல்லாம் திருப்பரங்குன்றம் கேள்விப்பட்டீங்களா? நான் கூட நினச்சேன், ஐயோ லைட்டு எரிய வைக்கல போல. தீபம் எங்கள் வீட்டில் தீபம் வைப்போம், எல்லார் வீட்லையும் தீபம் வைக்கிறோம்ல, எல்லாம் கிறிஸ்தவங்க தானே. ஆனால் தீபம் வைக்கிறோமா? எதுக்கு வைக்கிறோம்? எங்களுக்கு வைக்கணும் தோணுது வைக்கிறோம். எங்கள் வீட்லேயும் தீபம் வைக்கிறோம். இப்போலாம் நம்மெல்லாம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு வேறுபாடு பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு யார் வரணும்? நம்ம தான் போகணும். நம்ம இதில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. ஆர்ஜி, சிஎஸ்சி, பெந்தகோஸ்டல், உத்தரன், ஆற்காட்டில் உத்தரன், ஏஜி, இப்படின்னு ஏகப்பட்ட குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பாதி பேர் அங்கே போகவே போகாது. ஆனால் அங்கே ஜே 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 ஜேன்னு கும்பல் எப்படி வருது? நம்மளா போகிறோம்? இங்கே இருக்க கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம். இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். ஆனால் தினமும் அங்கே கும்பல் கூடுதுன்னா யார் கூடுறா? இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் தான் கூடுறாங்க. கொடியேற்றுறதுக்கு எங்கே போடுறோம்? அங்கங்கே வேளாங்கண்ணி மாதா கோயில் போட்டு நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கூட கொடியேற்றுவோமே ஒழிய வேளாங்கண்ணியில் போய் கொடியேற்ற மாட்டோம். ஆனால் அங்கே வலிஞ்சு நெறிஞ்சு இடம் நிற்க முடியாமல், நான் கூட இந்த வாட்டி போனேன், நெறிஞ்சு நெரிச்சு போனோம்னா என்னது? பாதி பேர், முக்கால்வாசி பேர் இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள். அவங்க கோயிலுக்கு நம்ம போகிறதும், நம்ம கோயிலுக்கு அவங்க வர்றதும், இப்படி எல்லாம் ஒன்றிணைஞ்சு இருக்காங்களேடான்னு பார்க்குறான். பார்த்து எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்புவோமான்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் அந்த பார்டர், இவங்க கல்லுக்கு பிறந்தவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கல் தெரிஞ்சால் அதில் போட்டு எல்லாம் அந்த மாலைகளே போட்டு கும்பிட்டு அது ஒரு பெருசாகிடுவாங்க. அது மாதிரி எல்லை கல் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலதே நான் கார்னர் எல்லை கல்னா தெரியுமா? இதுதான் உங்கள் பிளாட்டுங்க அப்படின்னு சொல்லி 4 கல்லுக்கு ஊனி வைப்பாங்கள்ல, அதுதான். அதில் ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு அங்கே தான் நான் தீபம் ஏற்றுவேங்க. ஏன்டா சென்டரில் போய் தான் இவ்வளோ வருஷமாக ஏற்றுறோமே, அங்கே போய் ஏற்றுங்கடா அப்படின்னு சொன்னால் நான் கூட நினச்சேன், ஐயோ தீபமே ஏற்றலை போல், அது தப்பு இல்லை அப்படின்னு நம்மளை நினச்சோம்னா, தீபம் கரெக்டான இடத்துல எப்போயும் அவங்களுடைய ஆகம விதிப்படி அவங்க ஏற்றிருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே தான் ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு கும்பல். யாரா அந்த கும்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கும்பல்? திருப்பரங்குன்ற கும்பலா? இல்லை, எங்கேயோ இருந்து வந்து திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் இங்கே ஏற்றுவோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜால்ரா போடுற நீதிபதி. என்ன நடக்குது புரியுதா உங்களுக்கு? யாருக்கு? அவனுக்கு தீபம் ஏற்றுறது வேலை இல்லை. முஸ்லீம் சொன்னால் வாப்பா ஏற்றி விட்டு பாப்பா, நான் வேணா கூட நிற்கிறப்பான்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா என்ன பிரச்சனைன்னா, அதில் வச்சு சண்டை போடணும். இதுதான் பிரச்சனை. சண்டை எதுக்கு போடணும்? எதுக்கு போடணும்? பிஜேபிக்காரன் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும். எப்படி ஆட்சி பண்ணால் 2 பேர் சண்டை போட்டால் தானே நம்ம குட்டையில் குளத்தை கிண்டுனா தானே மீன்லாம் மேலே வரும், அப்போ தானே பிடிக்க முடியுங்கிற கதையாக இவங்க பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையிலும்
இந்த மதக்கலவரம் வராது. எங்கள் பசங்க, நான் கூட நினச்சேன், சின்ன பசங்க என்ன சொன்னாங்க, ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதாம்பா நம்ம வேலை அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான் பாரு. ஏய், உனக்கு உண்மையிலே நான் பாராட்டேன்டா, உண்மையிலே பாராட்டேன். எந்த இதுதான் இந்த கிறிஸ்மஸுடைய செய்தி, இதுதான் ஒற்றுமையின் இதுதான். எதுக்காண்டி இறைமகன் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? நம்ம வீட்டில் எதுக்கு குடில் ஜோடிக்கிறோம்? இல்லை, நம்ம வீட்டில் ஏன் தெரியுமா குடில் ஜோடிக்கிறோம்? அடுத்த வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டில் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் ஜோடிக்கிறோம். அவன் ஒரு ஸ்டார் போட்டால் வெளியில் 2 ஸ்டாரு, நாங்கள் உள்ள ஒரு ஸ்டாரு. அவன் டியூப் லைட்டாக போட்டால் நான் குண்டு பல்பு போட்டு அதுக்கு கலர்லாம் போடுவேன், ஜிகுனாவை போடுவேன். அதுக்கு தான் நம்ம குடில் ஜோடிக்கிறோம். எதுக்கு தெரியுமா குடில் ஜோடிக்க சொன்னாங்க? சொல்லுங்க, எதுக்காண்டி? ஏசு நம்ம வீட்டுக்கு அது வரைக்கும் வரமாட்டேங்கிறாரு. ஏசு நம்ம வீட்டுக்கு வருவார்னு சொல்லி தான் குடில் ஜோடிக்கிறோன்னு பார்க்குறோமா? அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ காலமாக ஏசிய பேச்சு வருவாரான்னு பார்த்து. அது இல்லை, எதுக்காண்டி அந்த குடில் ஜோடிக்கிறோம்னா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இறைமகன் இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அந்த தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு அமைப்பு. எதுக்காண்டி அவர் நினச்சிருந்தா இந்த ஊர்லேயே அந்த டைமில் யார் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணார்? இந்த வீட்டு ராஜான்னு சொன்னா இவருன்னு சொல்லிட போகிறீங்க, இங்கே ஊர் ராஜான்னா இவருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இல்லை, இந்த வீட்டு நம்ம ராஜான்னா அந்த ஊரில் கிங்காக இருக்க ஒரு வீடு, யார் பணக்காரவங்க, அவங்க இடத்துல போய் பிறந்திருக்கலாம். அது ஈஸியாக வர கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம். டேய், நான் சொல்கிறதெல்லாம், நான் சொல்கிற கோட்பாடெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் அங்கே போய் தட்டி தண்ணி கூட கிடைக்காம கூட்டி கழுவி அந்த புல்லுகளில் வைக்கலில் பிறந்தார். அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாமும் எளியவனாக வாழ வேண்டும், ஏழை மக்களுக்காக வாழ வேண்டும், அடுத்தவருக்காண்டி உதவ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் நாம் வீட்டில் குடில் ஜோடிக்கிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்? புல் வளர்ப்போம். கரெக்டா? என்ன பண்ணுவோம்? ஈரம் போட்டு அது இதெல்லாம் நெல்லெல்லாம் போட்டு புல் வளர்த்து அதுக்குள்ளே நம்ம இயேசு, குழந்தை இயேசு வைப்போம். 2 மாடை கொண்டு வந்து வைப்போம், 2 ஆடை கொண்டு வந்து வைப்போம், அப்புறம் 2 பேர் பெட்டியை தூக்கிட்டு வைக்கிற மாதிரி 2 அரசர்களை கொண்டு வந்து வைப்போம். இதுதான் நம்ம குடில் ஜோடிக்கிறது. அப்போ எதுக்காண்டி குடில் ஜோடிக்கிறோம்னா இந்த கான்செப்ட். அப்போ நாம் எளிமையான வழியிலே ஏழை மக்களுடைய மக்களாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இங்கு வந்தார் என்பதை பறைசாற்றுகின்ற வண்ணம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் என்ற அருமையான அமைப்பு, எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கின்ற அமைப்பு, எல்லா கிறிஸ்தவர்களையும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இந்த இயக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள்லாம் இன்றைக்கி தான் உண்மையிலேயே இந்த அமைப்பை நம்ம நடத்தி கொண்டு இருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. காசு பணம் இருந்தால் எங்கேயோ போயிருப்போம். ஆனால் அது இல்லாதனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறீங்க. உண்மையிலேயே பாராட்டுக்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற இந்த நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் 2 இடத்துக்கு போய் அங்கேயும் நான் இதே மாதிரி பேசணும், அதனால் நான் பேசுவதற்கு போகணும். எனவே அங்கே அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆஃபீஸில் ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களையும் பார்க்கணும். அதனால் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லாரும் கொண்டு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லை, கொண்டு வந்து கேக் கொடுங்க. யாருமே ஒரு ஆள் கூட கேக் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் எல்லாருக்கும் கேக்லாம் கொடுத்தாச்சா? ஓகே, நன்றி. எல்லாருக்கும் அருமையான வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் அருமையாக எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? என்ன பரவாயில்ல எல்லாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய இந்து மத சகோதரர்களையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் இன்றைக்கி தான் என்ன பண்ணோம், நீ பிரித்தா நாங்கள் சேர்ப்போம் என்ற அந்த உணர்வோடு எல்லாம் செயல்படும். இன்னையிலேருந்து என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், இந்து மத சகோதரர்களோடு இஸ்லாமிய சகோதரர்களோடு இன்னும் கொஞ்சம் நட்பாக வாழ்வதற்கான பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
57 பேர். ஏரியாவை ஒரு அருமையான வாழ்த்துறை, சிறப்புரை நம் தலைவரிடமிருந்து வந்திருக்கிறது. தலைவர் அவருக்கு உற்சாகமாக ஒரு கைத்தட்டுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. தலைவர் சொன்ன செய்தி அதுதான், ஒற்றுமை. இந்த ஒற்றுமை எதை குறிக்கிறது சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவே நமக்கு உணர்த்துகின்ற செய்தி ஒற்றுமை தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொஞ்சம் அரசியல் வயப்பட வேண்டும் என்று நம்ம அன்பு தலைவர் சொன்னார். அரசியல்னா என்ன? இந்த கிறிஸ்தவ இயக்கம் இதற்காக அரசியல் விழிப்புணர்வை ஊட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் நமது ஒற்றுமை குலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு, ஒரு அரசு ஒரு மத சார்பின்மையை இங்கு பொதித்துக் கொண்டிருக்கிறது. இவங்களை பிரிக்கணும், ஒன்னா சேரக்கூடாது. அதற்காக அவர்கள் நம்மை பல விதங்களில் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ணன் ஒன்று சொல்லிட்டாரு, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டு நான் சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறோம். நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், சாஃப்ட்வேர் ஆக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அரசியல்வாதியாக ஆக்க வேண்டும் விரும்புறதில்லை. அதனால்தான் இந்த அரசியலில் நல்லவர்கள் வருவதில்லை. நம்முடைய அன்பு தலைவர் இனியொரு அவருடைய தந்தைக்கு விருப்பம் இல்லாத போதும் அவர் இந்த அரசியலை பெற்றுக் கொண்டு வந்ததால்தான் ஒரு நல்ல மனிதர் என்று நமக்கு அரசியல் கிடைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒற்றை எம்எல்ஏவாக இருக்கின்ற ஒரே உறுப்பினராக இருக்கிறார். இன்னைக்கு இத்தனை ஆண்டு வரலாற்று காலத்தில் சட்டசபையில் நமக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் இனிகோ மட்டும்தான். இப்படிப்பட்ட அவரை போன்றவர்கள் உருவாக வேண்டும் என்று தான் விரும்புகிறார். நாம என்ன சொல்றோம், அரசியல் எனக்கு வேண்டாம். நம்ம ஓட்டு போடுற இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, ஓட்டுகளை வாங்கக்கூடிய இடத்தில் நீங்க வர வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உள்ளாட்சி உடைய பிரதிநிதிகளாக குறைந்தபட்சம் வர வேண்டும், கவுன்சிலராக வரணும். அப்பொழுதுதான் நாம் நினைக்கின்ற இலக்கை அடைய முடியும். அம்பேத்கர் உதவி சொன்னார், நீ உனக்கான அரசியலை விட்டு விலகி நின்றால் நீ எந்த அரசியலை வெறுக்கிறாயோ அந்த அரசியலால் ஆளப்படுவாய் என்று சொன்னார். சமீபத்திலே இங்கே நடந்த 3 கதைகளை, 3 கருத்துக்களை, நிகழ்வுகள் மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன்? அவரை பத்தி தெரியுமா ஐயா? லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் அவர் ஒரு ராணுவ உயர் அதிகாரி. அவர் தமிழை தலைமை தாக்கின்ற அந்த படைப்பிரிவில் ஒரு குருத்வாரா இருக்கு, ஒரு இந்து கோயில் இருக்கிறது. இவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த லெப்டினன்டோட படைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா அந்த குருத்வாராவுக்கு அந்த கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். சாமுவேல் கமலேசன் என்ன சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவர், நான் இயேசு பெருமானை தவிர வேறு எவரையும் நான் வணங்க மாட்டேன், அதனால் நான் ஆலயத்திற்கு வரமாட்டேன், என்னுடைய படைப்பிரிவினர் ஆலயத்தை சென்று வழிபடட்டும், நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அமைதியா இருப்பேன், நான் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அது உயரதிகாரி என்ன சொல்றான், நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் குருத்வாராலோ இந்து கோயில வணங்கலைன்னா உன்னை பணி நீக்க செஞ்சிருவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க, அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. 2021 அவர் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன தெரியுமா சொல்றாரு, நீ அந்த கோயிலுக்குள்ள போய் வணங்க மாட்டேன்னு சொல்றது உன் அதிகாருடைய பேச்ச மீறிய செயல், எனவே உன்னை பதவி நீக்கம் செய்த சரிதான் சொல்லி கொடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு தீர்ப்பு. இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். இருக்கின்ற அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு ராணுவ அதிகாரி என்ற பெயரில் அவர் கும்பிட்டு தான் அவன் கட்டாயப்படுத்துறது எப்படி? நம்ம இந்திய நாட்டிலே 6% நாத்திகர்கள் இருக்கிறார்கள். அது கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க 6% இருக்கான். கடவுளை இல்லைன்னு சொல்ற ஒரு லெப்டினன்ட் இருந்தார்னா நீ அவரை சாமி கும்பிட்டு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? இன்று அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது.
இது முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம் திருப்பரங்குன்றம். அண்ணா அழகா சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்தில் கடந்த 150 ஆண்டு காலமாக திருப்பரங்குன்ற மலையில் சுப்பிரமணிய சாமி கோயிலில் கார்த்திகை தீபம் என்று ஒவ்வொரு வருடமும் தீபம் ஏற்றப்படும். இன்னைக்கு நேற்று இல்லை, 150 வருஷமா ஏற்றுறாங்க. அப்ப ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றான், ஒரு பெட்டிஷன் போடுறான் கோர்ட்டில். நீங்க சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஏற்ற வேணாம், அதுக்கு முன்னால தீபத்தூண் ஒன்று இருக்கு, அங்க விளக்க ஏற்றுவோம் அப்படிங்கிறான். இவன் ஏன் அப்போதுக்கு வழக்கு போடுறான்னு பார்த்தா, அந்த தீபத்தூணுக்கு அருகில் என்ன இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கு. அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலை இடையூறு பண்ணுன்றதுக்காக இவன் போடுற பெட்டிஷன் போடுறான். அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க விளக்கு தூணிலேயே ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஆணையை போடுறார். ஆனால் ஆகம விதிகளின்படி 150 ஆண்டாளம் என்ன நடந்துச்சோ அதேபடி அங்கே கோயில் என்ன பண்ணுறாங்க, சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஏற்றுறாங்க. உடனே மக்களை திரட்டி நீங்கள் போய் ஏற்றுன்னு ஒரு தீர்ப்பு போட, 144 தடை சட்டம் போட இன்று கோர்ட் என்ன போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு. 150 ஆண்டு நடந்துக்கின்ற ஒரு பழக்கத்தை எதற்காக மாற்ற வேண்டும்? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சப்போதான் இன்னொரு தகவல் வருகிறது. RSS அமைப்பினர் இந்தியா முழுவதும் 175 பள்ளிவாசல்கள் மசூதிகளை கணக்கெடுத்து அவையெல்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதில் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலும் ஒன்று. அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலை அழிப்பதற்கும் உடைப்பதற்குமான ஒரு வேலையை என்ன செஞ்சிருக்கு, ஒரு பாசிச அமைப்புகள் தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றம் துணை போயிருக்கிறது. அதை ஏற்று தமிழக அரசு இன்னைக்கு எங்கே போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. 12ஆம் தேதி அன்று அதற்கான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். இது ஒரு கதை. கோவா முழுக்க இருக்கிறது யாரு, கிறிஸ்தவர்கள். அங்க 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் திருவிழா அன்று ரஜினிஸ் பவுண்டேஷனும் ஓஷோ லூதியானா பவுண்டேஷனும் இணைந்து சுவாமி தியான் சுமித் என்பவர் கிறிஸ்துமஸ் அன்று கிறிஸ்துமஸ் பரிசாக காமசூத்ரா கதைகள் பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்ல போறோம். கொதித்து போய்விட்டனர் கோவாவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அமைப்பினர். எப்படி இயேசு பிரான் எளிய மனிதர், அன்பு செய்ய பிறந்தவர், அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு ஈனத்தனமான காரியத்தை இன்று ஒரு அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. நாம் அடுத்த போராட்டத்தின் விளைவாக இன்று அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருங்கால சன்னதி இப்படியாக இருக்கக்கூடாது. நாம் நிம்மதியாக இது போன்ற விழாக்களை நடத்தக்கூடாது. நம் ஆலயங்கள் வழிபடக்கூடாது. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தை ஒரு மதமாக மாற்ற வேண்டும் என்ற பின் நோக்கத்தோடு ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவ இயக்கம் போன்ற அமைப்புகள் களமிறங்க வேண்டும். உங்களை போன்று நீங்களும் நானும் களமிறங்க வேண்டும். நமது வருங்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குழப்பவாதிகளும் பாசிசம் எதிர்த்து நாம் ஒன்றிணைய வேண்டும். அண்ணா சொல்லிட்டு போனாங்க, இந்த கிறிஸ்துமஸ் உணர்த்துக்கு ஒற்றுமை. நீ எங்களை பிரிக்க நினைச்ச நான் ஒற்றுமையாவோம், எங்க மேல நீ எதை திணிக்க நினைச்சா எதிர்ப்போம், போராடுவோம். இந்த கிறிஸ்துவ சமூகத்தை பாதுகாப்போம், கிறிஸ்துவ சமூக தலைவர்களை பாதுகாப்போம். இந்த கிறிஸ்துவ சமூகத்தையும் மத நல்லிணக்கத்தையும் தமிழர் ஒற்றுமையும் ஒரு நாளை எவரால் தோற்கடிக்க முடியாது என்ற சபதத்தை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். Angels we have heard on high, singing sweetly o'er the plains and the mountains in reply, echoing their joyous strains. Gloria in excelsis Deo. Gloria
கைகளை தட்டி சிறுமிகளுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம், உற்சாகப்படுத்துவோம். அனைவரும் கைகளை தட்டுங்கள். ராத்திரியில் சூரியன் தானோ, திருட்டு வேளையிலே பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, பித்தளையின் முன்னணையில் பாலகன் தானோ. ராத்திரியில் சூரியன் தானோ, திருட்டு வேளையிலே பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, பித்தளையின் முன்னணையில் பாலகன் தானோ. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம். துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமுழ்ந்து போக பண்ணீங்க.
உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னநாளேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னநாளேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னநாளேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னநாளேனா. தூதன் வந்து சொல்லிட மெய்ப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட மெய்ப்பரெல்லாம் கேட்டிட பாலம் பிறந்தார். ஐமனுவல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலம் பிறந்தார். தாவீதின் ஊரில் ஐமனுவல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலம் பிறந்தார். வெள்ளை போலவும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலவும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக and a happy new year.
கிறிஸ்து பிறப்பு விழாவை திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக திருச்சி மேற்கு தொகுதியினுள் நடத்திய நமது அனைத்து இந்த அழைப்பில் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முதலாவது நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு. நமது குடும்ப விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்பாகவும் நடத்துவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த நமது திருச்சி மாவட்ட செயலாளர் திரு புஷ்பராஜ் அண்ணன் அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி அவளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நமது இந்த நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நமது மாநில தலைவர் அவர்கள், நிறுவன தலைவர் அவர்கள், திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது மேற்கு தொகுதியிலே வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே கலந்து கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்து இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை அவர் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இங்கே கலந்து கொண்டுள்ள நமது மாநில பொதுச் செயலாளர் திரு ஜான் பிரகாஷ் அவர்கள் எப்பொழுதுமே அவர் வந்து சிம்ம குரலோன், மிகவும் அருமையாக ஒவ்வொரு மேடையிலையுமே அவர் ஒரு மாதாந்திர கூட்டத்திலும் சரி எந்த கூட்டத்திலுமே மிக அருமையாக அரசியல் சிந்தனைகளை தெளிவாக நமக்கு எடுத்து கூடுபவர்கள். எனவே இன்றைய நாளிலே அவர் இந்த திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி நாம் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்று எல்லா ஆர்சி சிஎஸ்ஐ புராட்டஸ்டாண்டு எல்லாரும் ஒன்றாக இருந்து பயணிப்போம் என்று கூறினார்கள். அடுத்ததாக மாநில இளைஞரணி செயலாளர் அலெக்ஸ் அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் வின்சென்ட் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் டி சேக்கப் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் அவர்களுக்கும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பி தண்டராஜ் அவர்களுக்கும், மாவட்ட துணை அமைப்புச் செயலாளர் சாம்ராஜ் அவர்களுக்கும், மண்டல செயலாளர் திரு ஆண்ட்ரோஸ் அவர்களுக்கும், மணப்பாறை தொகுதி செயலாளர் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களுக்கும், நமது உறையூர் இந்த தொகுதி செயலாளர் ஜேம்ஸ் அவர்களுக்கும், நமது மணப்பாறை ஒன்றிய செயலாளர் மரியதாஸ் அவர்களுக்கும், மேலும் இங்கே வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை நமக்கு வழங்கிய தலைமை ஆசிரியர் ஜோசுவா ஜெயக்குமார் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்வோம். அதுக்கடுத்தாக இந்த கூட்டத்திற்கு ரொம்ப அருமையாக திட்டமிட்டு செயல்படுத்திய பொருளாளர் திரு ஞானப்பிரகாசம் அவர்களையும் மற்றும் ஜோசுவா ஜெயக்குமார், மணிமேகலை மற்றும் தாமஸ், நமது மாவட்ட துணை செயலாளர் திரு செல்வி அவர்கள் இதற்காக ஒவ்வொரு தினமும் எங்களை எல்லாம் தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு இந்த கூட்டமானது கிறிஸ்மஸ் விழா மிகவும் சீரோடும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். எனவே அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் விழாவை ஒற்றுமையோடும் ஒருமையோடும் நான் வந்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை பால்ராஜ் அவர்களை இறுதி ஜெபம் ஆசியுரை வழங்க அன்போடு இறைவன் கண்களை மூடுவோம். இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர் உட்பட சேர்ந்து இந்த இடத்திலே சுவாசித்த ஒற்றுமையை எமது மண்ணிலே கொண்டு செல்ல எங்களுக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் சுவாசிக்கும் இந்த விடுதலையும் ஒற்றுமையும் எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்று மதம் கடந்து மற்றும் பிரிவினைகள் கடந்து எங்களுக்குள்ளாக நாங்கள் உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை சுவைத்து எல்லோருக்கும் இதை வெளிப்படுத்தி வருகின்ற தேர்தலிலே நல்லதொரு தலைவரை, நல்ல ஒரு கட்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்து தமிழ் மக்களாகிய எங்கள் மண்ணை காப்பாற்றி எங்கள் தலைமுறையை காக்கும் நல்ல உரிமை குடிமக்களாக வாழ வரம் தருவீராக. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எங்களுக்கு தந்திருக்கின்ற செய்திகளை
மனத்திலே ஏற்றி ஒளி தீபங்களாய் நாங்கள் என்றும் வாழ்ந்திட அருள் புரிவீராக. இதற்காக ஒத்துழைப்பு தந்த தங்களுடைய உழைப்பை தந்த இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிர்வதியும். எங்கள் அனைவரின் பேரால் மை பார்த்து மன்றாடும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் கிழக்கு மாவட்டம் திருச்சி மேற்கு தொகுதியை சிறப்பாக வழிநடத்திய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் அனைவரும் பங்கேற்றமைக்கு உங்கள் அனைவருக்கும் இறுதியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நிர்மலா ரஞ்சித்குமார் அவர்களுக்கு நாம் கரோலி எழுப்பி நம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி.